ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மாங்காய் ஊறுகாய். இப்போ மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம். வாங்க அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியே வாங்குறத விட நம்ம வீட்டில் போட்டு வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு தான். நான் இன்றைக்கி 3 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை முதல்ல கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. ஈரமே இருக்கக்கூடாது, பாத்திரத்துலேயும் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பீஸ் போட்டு தேவையான உப்பு போட்டு கிளறி வச்சுருங்க. வெறும் கடாயில் நான் 2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாவை மண் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் போட்டால் தான் அது காரமும் கலரும் நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால் நீங்களும் வெறும் மிளகாத்தூளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த அரைச்சி வச்ச கடுகு வெந்தயம் பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் இப்போவே போட்டுட்டிங்கன்னா கருகிடும். அதனால் ஸ்டவ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலக்கிட்டு அந்த எண்ணெயை சூடாக இருக்கும் போதே அந்த மாங்காய் கலவையில் ஃபுல்லாமே படுற மாதிரி நல்லா ஊற்றி விடுங்க. அதுலேயே நல்லா ஊறிடும். அது நல்லா ஊற்றிட்டு கிளறிட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை பீங்காய் ஜாடிலையோ எதுலனா போட்டு துணி போட்டு மூடி வெயிலில் 2லேருந்து 3 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு எடுங்க. நல்லா ஊறிடும். ஊறிடுச்சுன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலுக்கு வரும். அப்போவே நல்லா தெரியும் நல்லா ஊறி இருக்குன்னு. எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மாங்காய் சீசன் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் அப்போ தான் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.